தோணுச்சு ப்ரோ. ஏன்னா இதை வந்து சிஜிஐலே பண்ணியிருக்கலாம். நியூக்ளியர் பாம்னால எவ்வளோ பிரச்சனைகள் வரும்ன்றது டைரக்டர் எதிர்பார்த்தீங்களா? இது முன்னாடி இம்ப்ரூவ் பண்ண வரல. படம் சூப்பர். புரியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எப்படி மாற்றுறாங்க அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுங்கள். நம்ம நாடு என்ன அவ்வளோ மோசமாக இருக்கு. ஒரு நியூக்ளியர் பாம் என்ன ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எவ்வளோ வலி. படம் செம்மையாக இருந்துச்சு. குட் மூவி டு வாட்ச். இந்த வாட்டி கூட போய் பார்க்கலாம். ஐமேக்ஸ் ஓப்பன் ஐமர்னா எப்படி இருக்கும் நான் தெரிய நான் பார்த்ததில்ல, லைக் படிச்சிருக்கேன். அதை தாண்டி இப்போ தேட்டரில் பார்க்கும்போது ஹிரோஷாக நாகசாகியில் என்ன நடந்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் சிஜிஐலே சூப்பராக பண்ணலாம் ப்ரோ. பட் அது வந்து உண்மையிலே நியூக்ளியர் பாம் போட்டு நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணி தான் பண்ணணுன்றது அவசியம் இல்லையோன்னு தோணும். படத்தோட கண்டென்ட் ப்ரோ படத்தோட கண்டென்ட் ஓகே, அது சிஜிஐயில் கூட கன்வே பண்ண முடியும். அது உண்மையாலே இப்போ வந்து நம்ம மாடு வெட்டக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுலாம் நம்ம பேசும்போது இப்போ நியூக்ளியர் பாம்புங்கிறது பூமி பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை உண்மையாலேயே போட்டு தான் படம் எடுக்கணுமா? ஸோ அது இல்லாமல் கூட எடுக்கலாம் இல்லையா? நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கிற சமயத்தில் இது சம் பேசிக்காக பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மூவி லவராக பார்க்குறதுக்கு ஓகே. பட் ஒரு நேச்சர் லவராக ஒரு மனுஷனாக நம்ம யோசிக்கும் போது நியூக்ளியர் பாம்பு போட்டு இந்த படம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, சிலியன் மர்ஃபி வந்து லைக் கொஞ்சம் ரெகுலராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி ஒரு நோலன் படம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. சிலியன் மர்ஃபி சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவர் அந்த ரோலை நல்லா கேரி அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஓப்பன் ஐமர்னா எப்படி இருக்கும் நான் தெரிய நான் பார்த்ததில்ல, லைக் படிச்சிருக்கேன். அதை தாண்டி இப்போ தேட்டரில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அந்த ரோலு. அதேமாதிரி ஸ்க்ரீன் ப்ளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்தில் அது இருக்கிறனால தான் கொஞ்சம் நல்லா உட்காந்து பார்க்கவே முடியுது. அப்புறம் அதை தாண்டி கதை பார்க்கணுன்னா லைக் நல்லா இருக்குது. அதான் ப்ரோ அந்த அட்டாமிக் பாம்பு போடுறாங்கல்ல, அது பற்றி தான் டோட்டல் கதையே. அது நான் சொல்கிறதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே புரியும் அது இன்னும்.